ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக ஆப்ஷன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 42வது நாளாக நம்ம கிராஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. யார் கையிலையும் ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஒரு மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஓகே. பொதுவாகவே நம்ம என்ன அப்படின்னா சிங்கிள் சைடாக தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒரு காலை பை பண்ணுறதோ சரிங்களா, ஒரு புட்டை பை பண்ணுறதோ பண்ணுவோம். இதில் என்ன விஷயம், அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000லேருந்து ஒரு 50,000 ரூபா ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்த ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க. அது உங்களுடைய என்டையர் கேபிட்டலையும் லூஸ் பண்ண வச்சிரும். ஸோ அப்போ என்னென்னா எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க்கை கம்மி பண்ணுற இடத்துக்கு போகணும். சரிங்களா? இதில் இந்த டயகனல் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. டயகனல் spread is an option strategy that involves simultaneously buying and selling two options of the same type on the same underlying asset, but with different strike price and different expiration date. It is a hybrid strategy combining features of vertical spread. அப்புறம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம் கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு செல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், ஒரு பை ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். அது நீங்கள் பர்டிகுலராக கால்லையோ பண்ணிடலாம், புட்லேயோ பண்ணிடலாம். சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போது நான் இங்கே ஆப்ஷன் செயினோட சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ மார்க்கெட் நியர்லி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நெஃப்டியை பொறுத்த மட்டும், ஏன்னா நான் இப்போ நெஃப்டியை தான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா 24,176 இருக்கா. ஸோ இங்கே ரவுண்டு ஃபிகராக 24,200 அப்படின்னு இருக்கா. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன். ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறத செல் பண்ணணும், ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறத பை பண்ணணும். சரிங்களா? இது நீங்கள் கால் சைடு மட்டும்னாலும் பண்ணலாம், புட் சைடு மட்டும்னாலும் பண்ணலாம். அடுத்து வர வீடியோக்குள்ளே பர்டிகுலராக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நான் உங்களுக்கு காலை வச்சு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இதை விட ப்ரீமியம் ஹையாக எங்கே இருக்கும்? இப்போ 24,200 நான் செல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஆக்ஷன் செல் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் பை பண்ணணும். ரைட்டா? இப்போது இதில் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடையாது. சரிங்களா? சேம் எக்ஸ்பைரி டேவும் கிடையாது. வித்தியாசமாக நீங்கள் பண்ணணும். அப்போது இதில் டைம் டிகே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நிறையா பேருக்கு தெரியாது என்ன அப்படின்னா பை எடுத்துகிட்டு டைம் டிகே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகும். பையர்ஸ்க்கு எல்லாமே டைம் டிகே அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகும். செல்லருக்கு தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா மணி மேக் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்கும். இதில் எல்லாரும் பயப்படுறது என்ன அப்படின்னா செல்லிங் அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் தேவையே கிடையாது. ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே செல்லிங் பண்ணலாம். அது எப்படிங்கிறதானே நான் சேர்த்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ 24,200 சரிங்களா? இதுக்கு கீழே இருந்து சரிங்களா ஒரு ரவுண்டு ஃபிகராகவே எப்போதும் எடுங்க. ஏன்னா இந்த வாங்குறதுலேயும் விற்கிறதுலேயும் ஒரு பிரச்சனை வரும். இப்போது நான் இந்த 24,200 அப்படிங்கிறது நியர்பை இருக்க கான்ட்ராக்டில் தான் எடுக்க போகிறேன். அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. இது அடுத்து ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கல, அது இந்த ஸ்ட்ரைக்கில் தான் எடுக்கணும் கிடையாது, எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் எடுக்கலாம். அது ஒரு ரவுண்டு ஃபிகராக எடுங்க. ஏன்னா இப்போ ஜென்ரலாக நீங்களாம் நம்ம டைப் பண்ணுறோம்ல, இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்துட்டாலே ஓஐ டேட்டா பாருங்கள் 24 இந்த மாதிரி ரவுண்டு ஃபிகர் 23,950 பாருங்கள், 24,50 பாருங்கள். இந்த 24,000 இருக்குல்ல, இதில் தான் ஓஐ டேட்டா பலமாக இருக்கும். அதனால தான் இந்த வாங்குறதுலேயும் விற்கிறதுலையும் பிரச்சனை வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய ரெண்டுமே பிட்டும் ஆஃபரும் நியர்பை இருக்கும். இப்போ நான் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். கொஞ்சம் கவனித்து திரும்ப இந்த வீடியோ புரியலை அப்படின்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டை ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான பேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ 24,200 அப்படிங்கிறது நான் நியர்பை இருக்கிற வீக்கை நான் செலக்ட் பண்ணுறேன். அது கால் தான். சரிங்களா? வேறு எதையுமே நான் சூஸ் பண்ணல. இதில் கால் எடுத்துட்டேன். சரிங்களா? டயகனலோட ஸ்ப்ரெட்டு இதுதான் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. சரிங்களா? கரண்ட் மந்த்து செல் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 24,000 அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறனால இது வந்து ரவுண்டு ஃபிகர். ஏன்னா இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும், அதனால சொல்கிறேன். அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போது இது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் மந்த் எடுக்கணும், சரிங்களா? இந்த மந்தோட லாஸ்ட்டு கூட நான் எடுத்துக்கிறேன். இதுவும் கால் தான், ரெண்டுமே கால் தான், இதில் குழப்பம் இல்லை, சரிங்களா? மே மாதத்தை எடுக்கிறத காட்டிலும் ஜூன் எடுக்கலாம், சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எக்ஸாம்பிளுக்காக நான் மேயே எடுத்து சூஸ் பண்ணி சொல்கிறேன். இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. ஃபைனல் மார்ஜின் உங்களுக்கு செல்லிங்கை பொறுத்த மட்டும் இந்த 2 கான்ட்ராக்டையும் நான் பேஸ்கெட் ஆர்டரில் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? 68,659. இதனுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் ஷோ பண்ணுறேன். இப்போது இதில் நீங்கள் 2 சேர்த்து பண்ணும்போது இப்போ நான் அந்த பையை ரிமூவ் பண்ணேன்னு வைங்களேன், செல்லிங் நீங்கள் மட்டும் இந்த 12க்குள்ளே செல்லிங் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதை நான் ரிமூவ் பண்ணேன்னா கேபிட்டல் பயங்கரமாக தேவைப்படும். 2 ஆக்ஷனையும் சேர்ந்து பண்ணும்போது ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ணி உங்கள் ப்ரோக்கரே உங்களுக்கு அலாக்கேட் பண்ணுவாங்க. அதனால் அந்த இஷ்யூ உங்களுக்கு கிடையாது. அதனால் ஒரு பை ஒரு செல் எடுக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா குறையும், சரிங்களா? மார்ஜின் நீங்கள் பே பண்ண வேண்டியது கம்மியாக இருக்கும். இதை கவனத்தில் வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ இந்த 2 கான்ட்ராக்டும் எடுத்துட்டேன், சரிங்களா? இப்போது இதனுடைய வேல்யூஸ் பார்த்து வச்சுக்கிங்க. நான் புரிகிறதுக்காக ஒரு வேல்யூஸ் எடுக்கிறேன், சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, சரிங்களா? இதனுடைய வேல்யூ வந்து ஒரு 250 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? இன்னொரு கால் எடுத்திருக்கேன், அதனுடைய ப்ரீமியம் வந்து 500. இது 24,000 கான்ட்ராக்ட் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட். இது என்ன அப்படின்னா 24,200 ஸ்ட்ரைக் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் தான், சரிங்களா? இது அங்கே இருக்கக்கூடிய கம்மிங் வீக்கில் எக்ஸ்பைரி இருக்குள்ள அதை எடுத்துருக்கோம். இப்போது இதில் டைம் டிகே அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்க மந்த் இருக்குல்ல, இதில் சூப்பராக ஒர்க் ஆகும். பக்கத்தில் இருக்க வீக்கில் சூப்பராக ஒர்க் ஆகும், சரிங்களா? ஃபாருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போது மார்க்கெட் இதை பொறுத்த மட்டும் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண நல்லா கற்றுக்குங்க, சரிங்களா? நான் நிறைய இடத்துல ஷோ பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன், வீடியோஸ்லேயே கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண தெரியலை யாருக்கும் சரியாக, உங்களால் ஒரு 10 ட்ரேடில் ட்ரெண்ட் லைன் கரெக்டாக வரைஞ்சி பாருங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி 10 நடந்தால் தான் நீங்கள் ட்ரேட்குள்ளேயே வரணும், என்னையை பொறுத்த மட்டும். ஏன்னா ட்ரெண்ட் லைன் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். பேட் நியூஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இஷ்யூ ஆகுமே ஒழிய மற்றபடி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதில் நல்ல கவனத்தை செலுத்துங்க, ஓகேங்களா? அதனால் நல்லா வரைய கற்றுக்குங்க. இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது, சரிங்களா? நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன். இப்போது இதே லெவலில் வரக்கூடிய மண்டே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதில் என்ன ஆகும், சரிங்களா? டைம் டிகே ஒர்க் ஆகி இது நல்லா ஃபாலோ ஆகும். ஏன்னா திங்கள் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி இருக்குது, சரிங்களா? இதுக்கு அடுத்த மாதம் தான் இருக்குது அந்த 500க்கு. இப்போது நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகலை, சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இது வந்து ஏன்னா ஃப்ளாட்டாக இருந்தாலோ, சரிங்களா, மொமெண்டம் இல்லாமல் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா, சரிங்களா, இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் ஏறிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ கால் மேலே போச்சுன்னா இங்கே செல் பண்ணியிருக்கீங்கல்ல, இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிறது வந்து இங்கே 200 பாயிண்ட் ஏறிச்சுன்னா இதோட 200 பாயிண்ட்டை கூட்டிடுங்க, சரிங்களா? மேலே போயிடும். இப்போ இங்கே இருக்கிறதும் என்ன ஆகும் அப்படின்னா 200 பாயிண்ட் கூட்டினீங்கன்னா மேலே ஆகும். ஆனால் இந்த 250க்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், 500க்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். மேலே சப்போஸ் இந்த மாதிரி கிராஜுவலாக போயிடுச்சு அப்படின்னா சிமிலர் சின்ன லாஸ் இருக்கும், சரிங்களா? சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துருச்சு, மார்க்கெட் வந்து கீழே சரிஞ்சிருச்சு, இல்லை நியூட்ரலாக இருக்குது, நீங்கள் நினச்ச சப்போர்ட் லெவலில் இருக்குது, இந்த ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளேயே ஒரு வாரம் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டயகனல் ஸ்ப்ரெட்டில் இந்த அவுட் ஆஃப் த மணி, அதாவது நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல இந்த 24,200 அப்படின்னு எடுத்திருக்கீங்கல்ல, சரிங்களா? எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இது 24ல் வந்து நின்றுச்சுன்னு வைங்களேன். ஏன்னா இது 24,200 எடுத்திருக்கோம், 24,000ல் வந்துருச்சு, கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி எல்லாம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இந்த 250 பாயிண்ட்டும் உங்களுக்கு தான், சரிங்களா? இதனுடைய லாட் சைஸ் நெஃப்டியை பொறுத்த மட்டும் என்ன வரும் அப்படின்னா 65, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 16,000 பக்கம் உங்களால் மேக் பண்ண முடியும். இதில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா சிமிலர், ஏன்னா அந்த இது கரண்டில் இருக்கிறனால பெரிய லெவலில் ஒர்க் ஆகிருக்காது, சரிங்களா? இது ஜீரோலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 50லேருந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கலாம் சான்சஸ் இருக்குது. அதனால தான் பேக் டெஸ்ட் நிறையா பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். மாதம் ஒரு 2 ட்ரேட் எடுத்தாலே, பிகினர் லெவலில் இருக்கிறவங்க ஒரு 2 ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு அற்புதமாக இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கு, இந்த ஜேர்னியை மூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? ஆனால் நியூஸ் கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். நியூஸ் ரீட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இனிஷியல் டைமில் கொஞ்சம் முக்கியமானது. போர் ஏதாச்சும் பதட்டம் ஏற்பட்டுருக்கு, சரிங்களா?
அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன்னா பிரச்சனை இல்லை, சென்ட்ரல் எலெக்ஷனில் ஏதாச்சும் இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கணும். ஆர்பிஐ கவர்னர் செபி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க, அதுவே போதுமானது தான். சரிங்களா? அதை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த ட்ரேட் சூப்பராக ஒர்க் ஆகும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.